இந்த மாதமும் மகளிருக்கு ஒரு இன்ப செய்தி வர இருக்கா? வாங்க என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். தேர்தல் வர நேரத்துல ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் அறிக்கைகளை வெளியிட்டு இருக்காங்க. அதுல அதிமுகவுல தேர்தல்ல ஜெயிச்சதும், அதாவது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் உதவித்தொகையா 10,000 ரூபாய் கொடுப்பதா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்ய போறாரு அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி இருக்கு. அதுல இந்த மகளிர் உரிமை தொகை கிட்டத்தட்ட 2.5 வருஷம் பக்கம் தள்ளி போய் அதுக்கப்புறம் தான் ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்க ஆரம்பிச்சது. இந்த ஒரு விஷயத்த கணக்குல வச்சுட்டு இந்த 2.5 வருஷத்துக்கு நின்ன மகளிர் தொகைய கிட்டத்தட்ட 27,000 பக்கம் ஒவ்வொரு மகளிருக்கும் திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்காங்களாம். அதுல 10,000 ரூபாய் தேர்தலுக்கு முன்னாடியும் 17,000 ரூபாய் தேர்தல்ல வெற்றி பெற்றதுக்கு பிறகும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த ஒரு தகவல் இன்னும் உறுதியாகல. ஆனா இந்த மாதமும் அந்த மகளிர் உரிமை தொகை நேரத்துல ஏதாவது ஒரு இன்ப அதிர்ச்சி மகளிருக்கு காத்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கு. மகளிர் தினம் வேற வர இருக்கிறதுனால மகளிர் தினத்துல ஏதாவது ஒரு செய்தி வரலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இது வரைக்குமே ஒவ்வொரு மாதமும் 10ஆம் தேதிக்கு மேலதான் இந்த மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது கணக்குல எடுத்துப்பாங்க, வரவும் வைப்பாங்க. அதே போலதான் போன மாதமும் 5,000 ரூபாய் வரவு வச்சாங்க. அந்த வகையில இந்த முறை மகளிர் தினம் வருது. மகளிர் தினத்துல பெண்களுக்கு ஏதாவது ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்க போறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. சொன்னபடி இந்த 27,000த்துல 10,000 ரூபாய் முன்னாடி எல்லாரோட அக்கௌண்ட்லயும் செலுத்த போறாங்களா, இல்ல இந்த மாதத்துக்கும் வேறு ஏதாவது மகளிர் உரிமை தொகை பற்றி தகவல் வெளியிட போறாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனா என்ன செய்ய போறாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை நிறைய பேருக்கு ரொம்பவே உதவியா இருக்கிறதாகவும் முதல்வருக்கு நன்றியும் சொல்லியிருந்தாங்க. அதனால நிச்சயமா முதல்வர் ஏதாவது ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுப்பாங்கன்னு எல்லாருமே ரொம்ப ஆவலோட இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.